இந்த உலகம் இயற்கை நம்மளுக்கு கொடுத்த பெரிய பெரிய ஒரு விருந்து. இந்த உலகத்துல ஏகப்பட்ட கற்கள் இருக்கு. அந்த கற்கள்ல விலை உயர்ந்த கற்கள் நிறைய இருக்கு. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது விலை உயர்ந்த கற்கள், அதை எப்படி எடுக்கிறாங்க, அந்த கற்களை எப்படி விலை உயர்ந்த கற்களா மாத்துறாங்க, அது என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது மீன ரத்தின கற்கள். இது கலிபோர்னியால இருக்கிற மலைப்பகுதிகளில் இந்த மீன ரத்தின கற்கள் கிடைக்குது. இந்த கற்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஜொலிக்குதோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த கற்களோட விலையும் அதிகம். இந்த கற்கள் உருவாக பல மில்லியன் வருஷம் ஆகும். சோ இந்த மக்கள் ரொம்ப உஷாரா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த இடத்த பக்காவா டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணி இது ஒரு பிரைவேட் பிளேஸாவே மாத்திட்டாங்க. அதாவது கவர்மெண்டாலையும் சரி, வேற எந்த தனியார் நிறுவனத்தினாலும் சரி இந்த இடத்த நெருங்கவே முடியாது. இங்க இருக்கிற மக்களுக்கு தான் இந்த கற்கள் சொந்தம். அதே மாதிரி இங்க இருக்கிற ஒரு 10 to 15 ஃபேமிலி தவிர வேற யாருமே இந்த கற்களை எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு இந்த சின்ன கற்களே கிட்டத்தட்ட $12,000 வரும். இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட 10 to 12 லட்சம் ரூபாய் ஆகும் இந்த சின்ன கற்களை நீங்க வாங்கணும்னா. அடுத்து நம்ம பார்க்க போறது மாணிக்க கற்கள், அதாவது காமன் ஓப்பல் அண்ட் பிளாக் ஓப்பல்னு சொல்றாங்க. சோ இந்த கற்கள் ரொம்பவும் விலை உயர்ந்தது. இந்த ரெண்டு கற்கள்ல பிளாக் ஓப்பல் கற்கள் தான் உலகத்திலே விலை உயர்ந்த கற்கள்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கற்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற லைட்டனிங் ரிட்ஜ் இந்த இடத்துல தான் இந்த கற்கள் அதிகமா கிடைக்குது. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே இதை டாக்குமெண்ட் பண்ணி பக்காவா இது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா மாத்தி வச்சிருக்காங்க. இந்த ஊர்ல இருக்கிற 2000 குடும்பத்தை தவிர இந்த கற்களை வேற யாராலையும் எடுக்க முடியாது. மற்ற கற்கள் மாதிரி ஒரே டிசைன்ல ஒரே பேட்டர்ன்ல இருக்காது. இந்த பிளாக் ஓப்பல் கற்கள் ஒவ்வொரு டைப்ல இருக்கும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த கற்களே இந்திய விலைக்கு கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய்க்கு விற்குமா. இந்த கற்கள் ரொம்பவும் விலை அதிகமா இருக்கிறதுனால இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே கோடீஸ்வரங்கள் தான். அடுத்து நம்ம பார்க்க போறது மரகத கற்கள். சவுத் அமெரிக்கால இருக்கிற கொலம்பியால தான் இந்த கற்கள் நிறைய கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இந்த கற்களுக்கு நிறைய ஹிஸ்டரி இருக்குங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ஆப்பிரிக்கனை அடிமைப்படுத்தி கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல கொலம்பியால இந்த கற்களை எடுத்து நிறைய விலை உயர்ந்த ஜுவல்ல செஞ்சு உலகம் ஃபுல்லா வித்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களும் இந்த மரகத கற்களுக்காக இங்க சண்டை போட்டிருக்காங்க. 1965 கிரீன் வார் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ரவுடிங்க தாதாங்க எல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட் எதிர்த்து இந்த கல்லுக்காக சண்டை போட்டிருக்காங்க. சோ ஃபைனலா இந்த சண்டையெல்லாம் தாக்கு பிடிக்காம கொலம்பியா கவர்மெண்ட் 1990 இந்த ப்ராப்பர்ட்டியை பிரைவேட்டுக்கு வித்துட்டாங்க. கவர்மெண்ட் இப்படி பண்ணதுனால அங்க இருக்கிற மக்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது எங்களுக்கு சொந்தமான நிலம், இங்க இருக்கிற மரகத கற்கள் எங்களுக்கு தான் சொந்தம்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி எதனால அந்த இடத்துல கற்கள் அதிகமா இருக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல சல்ஃபரும் பைரைட்டும் அதிகமா இருக்கிறதுனால இந்த மரகத கற்கள் ஃபார்ம் ஆகுது. வெறும் 57 கேரட் இருக்கிற இந்த சின்ன கல்லோட விலை $37,000, அதாவது இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய். இப்போ அந்த மக்களோட நிலைமை, அவங்க ஆல்ரெடி அந்த கல்லை எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு கழிவை கொட்டுறாங்க பாத்தீங்களா. அந்த கழிவிலிருந்து மிச்சம் இருக்கிற கல்லை எடுத்து அவங்களுடைய அன்றாட பொழப்புக்காக அதை ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வித்தியாசமான கற்கள் நிறைய பார்த்தீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அரிய வகை கற்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு வசந்த் டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.